தலைவர் அஷ்ரப் மரணித்து 25 வருடங்கள் ஆகியுள்ள இந்த சூழ்நிலையில் அவர் விட்டு சென்ற பணிகள் முழுமையாக நிறைவேறியுள்ளதா என்று நாங்கள் வினவ வேண்டியிருக்கின்றது. மிக முக்கியமாக அவர் வேண்டி நின்ற வடகிழக்கு முஸ்லிம்களுக்கான தீர்வு, அதே போன்று பிராந்திய நிர்வாக பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் போன்றவை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமான கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இன்று காசாவில் இஸ்ரேல் யூத சக்திகள் அந்த முஸ்லிம்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று 1 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் அழிந்துள்ளார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டின் வரலாற்றை இன்று இல்லாமல் ஆக்குவதற்கு நெதன்யாகு பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறான ஒரு கொடுமையான ஒரு மனிதாபிமானத்தை இல்லாத ஒரு கூட்டம் அங்கிருக்கின்ற காசா மக்களுக்கு உணவு, நீர் போன்றவற்றை இல்லாமல் செய்து பட்டினியிலும் மக்களை மரணப்படுக்கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கொடூர சக்தி இன்று எமது பிராந்தியத்தில் நாம் வசிக்கின்ற இந்த அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் அந்த கொடூர சக்திகள் இன்று உல்லாசமாக இன்று திரிவது மட்டுமல்லாமல், இன்று அவர்கள் அங்கு அமைதியாக இருக்கின்ற எமது மக்களை ஆத்திரமூட்டச் செய்கின்ற வகையில் பல நடவடிக்கையில் ஈடுபடுவது இன்று மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது. நாம் மிக நீண்ட காலமாக பொத்துவில் அருகம்பை என்ன நடக்குது என்பதை பற்றி ஆதாரத்துடன் பல விடயங்களை ஆய்வு செய்த பின்புதான் நான் இப்பொழுது இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். அவர்கள் ஒரு நெதன்யாகின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அவர்களுடைய உளவு பிரிவு, மொசாட் உளவு பிரிவைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று இராணுவத்தில் பணியாற்றுகின்ற வீராங்கனைகள் இன்று அவர்கள் உல்லாச பயணிகள் போன்று இன்று பொத்துவில் முகாமிட்டு நமது முஸ்லிம் சமுதாயத்தை ஆத்திரமூட்டச் செய்கின்ற முதல் கைங்காரியமாக அவர்கள் பொத்துவில் உள்ள மபாசா பள்ளிவாசலுக்கு அதிலும் ஒரு பள்ளி வாசலில் பொதுவில் இன்று அவர்களுடைய சபாத் என்ற அந்த யூத ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றார். இந்த ஆலயம் ஒரு சட்டவிரோத ஆலயம். இது சம்பந்தமாக அந்த பிரதேச மக்கள் பல இடங்களுக்கு முறையிட்டு இன்னும் தகுந்த நடவடிக்கையை அரசாங்கமும் எடுக்கவில்லை. அதற்கு அனுமதி, அந்த கட்டிட அனுமதி, அதற்கான ஏனைய உள்ளூராட்சி சட்ட விதிகளின்படி அனுமதி அளிக்கின்ற பிரதேச சபையும் மௌனமாக இருப்பது எங்களுக்கு பெரும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாகும். அவர்களுக்கு குறித்தான அந்த சட்டத்தை அமுல்படுத்தி அந்த சபா இல்லத்தை மூடுவதற்குரிய எந்த ஒரு பகிரங்க டிரான்ஸ்பேரன்சியாக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊடகவியலாளர் கேள்வி கேட்கின்ற பொழுது பொத்துவில் பிரதேச நிர்வாகம் அதன் தவிசால மலுப்பலான பதிலை இன்று தெரிவிக்கின்றாரே ஒழிய, தான் என்ன ரீதியான சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன், எந்த நீதிமன்றத்தை தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றேன், ஜனாதிபதிக்கு இன்ன அடிப்படையினால் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதை கோரி எந்த விடயத்தையும் செய்யாமல் மிகவும் ஒரு பொறுப்பற்ற முறையில் அவர் நடந்ததனால் 2வது சபாத் இல்லம் இன்று ரூபாஸ் ஹோட்டல் பின்பு உம்மூஸ் பே ஹோட்டல் என்ற இன்று அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இந்த புதிய 2வது சபாத் இல்லத்தில் அவருடைய மத நிகழ்ச்சிகள் நிறைவேறி இருக்கின்றது. இது சம்பந்தமாக பொத்துவில் சில இளைஞர்கள் தங்களுடைய முகநூலில் கண்டனத்தை தெரிவித்த பொழுது போலீசாரும் சிஐடியினரும் அந்த இளைஞர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து பாரிய ஒரு விசாரணை உட்படுத்தி அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு திட்டமிட்ட அடிப்படை. இந்த விடயங்கள் ஒன்று இருந்த சபாத்தில் 2ஆக மாறி இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற பொத்தில் உள்ள முக்கிய தளங்கள் இன்று இஸ்ரேல் நாட்டினரால் கையகப்படுத்தப்படுகின்றது. ஹோட்டல்கள் கையகப்படுத்தப்படுகின்றது, நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றது. சில எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவர்கள் யூத கலாச்சாரத்துக்கு அவர்களை பின்பற்றுவதற்கான ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அவ்வாறான துர்ப்பாக்கிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுக்கு மிகப்பெரிய பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இது வெறுமனே ஒரு சுற்றுலா ஒரு தேவைக்காக யூதர்கள் அருகம்பைக்கு படையெடுக்கவில்லை. இது இந்த நாட்டு முஸ்லிம்களை கருவறுப்பதற்கான ஒரு தளமாக அருகம்பையை அவர்கள் பாவிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இதில் உள்ள மர்மம்.